வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். சில சமயங்கள்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சிலத தமிழோட கலந்து நம்ம ரொம்ப கரெக்டா அதை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஹேட் பெட்டர். தமிழ நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீ பெட்டர் ஒரு டாக்டரை பாக்குறது, நீ பெட்டர் உடனே இந்த வேலையை முடிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான கரெக்டான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் வந்து ஹேட் பெட்டர். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹேட் பெட்டரை நம்ம பொதுவா யூ ஹேட் பெட்டர், ஐ ஹேட் பெட்டர் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சொல்லுவோம். அதை ரொம்ப ஷார்ட்டா சொல்றதுக்கு நம்ம வந்து யூட் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம காமனா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யூ வுட் பெட்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் ஆக்சுவலா வுட் பெட்டர்ன்ற டேர்ம் கரெக்டான ஃப்ரேஸ் இல்லை. நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ண வேண்டியது யூட் பெட்டர், ஐட் பெட்டர், ஹீட் பெட்டர் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஹி ஹேட் பெட்டர், ஷீ ஹேட் பெட்டர் எல்லாம் நம்ம சுருக்கி ஹீட் பெட்டர், ஷீட் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேட்கறதுக்கு ஷீ வுட் பெட்டர், ஹி வுட் பெட்டர்னு கேட்கும் ஆக்சுவலா. பட் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த ஹேட் பெட்டர்ங்கிறது ஆக்சுவலா ஒரு செமி மாடல். இதை நம்ம எப்படி ஷுட், ஹேவ் டு எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ண போறோம். பட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த ஹேட் பெட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவா அட்வைஸ் பண்றப்போ நம்ம வந்து நிறைய விதங்கள்ல அட்வைஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்ல, சாஃப்டா சொல்றது, அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஷுட்டை யூஸ் பண்ணுவோம். ஹேவ் டு இதை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தவங்களோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி அட்வைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம். ஜெனரலா வெரி ஸ்ட்ராங் அட்வைஸ் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம். இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். நம்ம ஹேவ் டு விட ஷுட் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு வழக்கமா சொல்லுவோம். பட் அட்வைஸ் அப்படின்னு வர்றப்போ ஷுட்டை விட ஹேவ் டுங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்வைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை விடவும் ஜாஸ்தியா கண்டிப்பா நீ செஞ்சாகணுங்கிறது சொல்றதுக்கு நம்ம ஹேட் பெட்டரை தான் யூஸ் பண்ணுவோம். அதுலயும் இதை நீ செய்யாட்டி அவ்வளவுதான் உனக்கு ரொம்ப நல்லது இல்லை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா சொல்றதுக்கு, அதாவது நீ இதை செய்யாட்டி உனக்கு நல்லது இல்லை, டேஞ்சர் அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து ஹேட் பெட்டரை யூஸ் பண்ணுவோம். பொதுவாக ஒரு வார்னிங் மாதிரி சொல்றதுக்கு, ஒரு த்ரெட் அதாவது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி சொல்றதுக்கு, இது மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஹேட் பெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹேட் பெட்டரை நம்ம வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், கொஸ்டின் ஃபார்மட்ல எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷுட், ஹேவ் டு அண்ட் ஹேட் பெட்டர் இந்த மூணுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தவங்க மதுரைக்கு போறாங்க, ஓ நீ மதுரைக்கு போறியா, அங்க கண்டிப்பா போய் கறி தோசை ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கண்டிப்பா பண்ணு அப்படின்னா இதனால நீ செய்யாததுனால ஒன்னும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் வந்துட போறது இல்லை. ஆனா கூட நம்ம ஒரு அட்வைஸ் மாதிரி கண்டிப்பா அதை ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான அட்வைஸ்க்கு தான் நம்ம வந்து ஷுட்டை யூஸ் பண்ண போறோம். So are you going to Madurai? You should try curry dosa there. You should try jigadanda there. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லலாம். அதே மாதிரி அபிஷியல் டியூட்டிஸ், ஒருத்தருடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் பத்தி பேசுறப்போ, ஆப்ளிகேஷன்ஸ் இதை பத்தி எல்லாம் பேசுறப்போ நம்ம வந்து ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம். நீ கண்டிப்பா அந்த லெட்டரை இன்னைக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நம்ம பாஸ் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ லெட்டர் அனுப்பிச்சிடணும், அது ஒரு டியூட்டி, அதுக்கு தான் அவர் சொல்றாரு நீ கண்டிப்பா நீங்க அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. சோ யூ ஹேவ் டு சென்ட் தி லெட்டர் டுடே. சோ கண்டிப்பா அவர் சொல்றப்ப எப்படி சொல்லுவாரு, ஸ்ட்ராங்கா தான் சொல்லுவாரு. சோ இதுக்கு நாம வந்து ஹேவ் டு யூஸ் பண்றோம். இதே மாதிரி ஹேட் பெட்டர் எங்க யூஸ் பண்ணுவோம், யூ ஹேட் பெட்டர் ரெடியூஸ் தி ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்றோம்னா ரொம்ப பார்க்காதே, கண்ணு கெட்டு போயிடும், அதனால பின்னாடி கண்டிப்பா வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவா ஏதாவது ஆயிடும், அதுக்காக நீ இதை செய் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு தான் நம்ம ஹேட் பெட்டரை யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹேட் பெட்டர் ரெடியூஸ் த ஸ்கிரீன் டைம். இன்னொரு விஷயம் ஹேட் பெட்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதை கண்டிப்பா பிரசன்ட் டென்ஸ்லயும் ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஹேடுன்னு வருது, அப்போ இதை நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி ஹேடுன்னு வருது, இது கூட வர்ற வேர்போடைய தேர்ட் ஃபார்மை போடணுமா அப்படின்னா அதுவும் இல்லை. நாம சிம்பிளா பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ஹேட் பெட்டர்ங்கிறது ஒரு மாடல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எப்படி கேன், மஸ்ட், ஷுட் பக்கத்துல எல்லாம் பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை போடுவோம், அதே மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஹேட் பெட்டர்னு இருந்தா கூட நம்ம இதை அட்வைஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். இப்ப நீ என்ன செய்யணும், ஃபியூச்சர்ல என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அதுக்கு தான் நம்ம ஹேட் பெட்டரை யூஸ் பண்ணுவோம். சோ கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, வேற ஒருத்தர் அங்க வராரு, அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்காரு, பெட்டர் நம்ம இந்த இடத்த விட்டு போறது நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹி லுக்ஸ் டேஞ்சரஸ், வி ஹேட் பெட்டர் லீவ் திஸ் பிளேஸ் எப்படி நம்ம சொல்லுவோம். இதே பாஸ்ட் டென்ஸ்ல
நாங்க நின்னுட்டு இருந்தோம். அங்க வந்துட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் ரொம்ப பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்தாரு. நாங்க அந்த இடத்த விட்டு போயிருக்க வேண்டும். இந்த மாரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஹேட் பெட்டர் இப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. சோ ஹி லுக்ட் டேஞ்சரஸ். வி ஹேட் பெட்டர் லெஃப்ட் தட் பிளேஸ். இந்த மாதிரி சொல்றது தப்பு. சோ நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எதை யூஸ் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் டேஞ்சர், வார்னிங் அண்ட் த்ரெட் இதுக்கெல்லாம் எப்படி ஹேட் பெட்டரை யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ வார்னிங் இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சீனியரோ இல்ல உங்க ஃப்ரெண்டோ அசைன்மெண்ட்டை கரெக்டான சமயத்துல வச்சிடுறது பெட்டர். இல்லைன்னா அந்த ப்ரொஃபசர் இன்டர்னல் மார்க் போட மாட்டாரு, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஹேட் பெட்டர் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் இன் டைம். ஸோ இது வந்து என்னன்னா வார்னிங், இல்லைன்னா மார்க் குறைஞ்சிரும், இந்த மாதிரி வார்ன் பண்றதுக்காக பெட்டர் இதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இட் பெட்டர் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட்ஸ் இன் டைம். இப்ப அடுத்து நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள் வந்து டேஞ்சர். இப்ப நீ இதை செய்யாட்டி பின்னாடி உனக்கு நல்லது இல்ல, உடம்புக்கு நல்லது இல்ல, அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் பத்தி சொல்றதுக்கு. சோ இன்ஃபெக்ஷன் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, நீ பெட்டர் ஒரு டாக்டரை பாக்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூ பெட்டர் கன்சல்ட் யுவர் டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So the infection is getting worse. You'd better consult your doctor. So அந்த இடத்துல you'd betterங்கிறது you had betterங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்ல போறது த்ரெட். ஸோ த்ரெட்ன்றப்போ நம்மள யாரு த்ரெட் பண்ணுவா? ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா டீச்சரோ இல்ல ப்ரொஃபஸரோ, இல்லைன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு மேல இருக்கிற ஹையர் அபிஷியல்ஸ் என்ன மாதிரி த்ரெட், இதை நீ செய்யாட்டி அவ்வளவுதான் இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த ஒர்க்கை நீ பண்ணாட்டி உன்னுடைய வேலையை நீ இலக்க நேரிடும், இந்த மாதிரி எல்லாம் த்ரெட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி த்ரெட்டை தான் இங்க சொல்றோம். ஸோ இட் பெட்டர் டூ யோர் ஒர்க் ப்ராப்பர்லி. யூ ஹேட் பெட்டர் டூ யோர் ஒர்க் ப்ராப்பர்லி. இப்போ நாம யூ ஹேட் பெட்டரை எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ்ல யூஸ் பண்றது? சோ இந்த மாதிரி நெகட்டிவா சொல்றதுக்கு யூ ஹேட் நாட் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. யூ ஹேட் பெட்டர் நாட் இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு விஷயத்த நீ பண்ணாம இருக்கிறது நல்லது, பெட்டர் இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹேட் பெட்டர் நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் அங்க விடாம இருக்கிறது நல்லது, யாராவது அதை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ அங்க விடாமல் இருப்பது நல்லது அப்படின்னா he had better not leave his luggage எங்கன்னா there. So he had better not leave his luggage there. யாராவது திருடிடலாம். சோ இந்த மாதிரி லாம் அப்படின்னு வந்தா நம்ம may might யூஸ் பண்ணுவோம் இல்லையா. someone might steal it. So he had better not leave his luggage there. someone might steal it. ஒருத்தவங்க பணத்தை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லிடாத, அப்பா ஏதாவது சத்தம் போடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ நீங்க இழந்த பணத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லது. சோ சொல்லாம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ சொல்லாமல் இருப்பது நல்லது. யூ ஹேட் பெட்டர் நாட் டெல் எது about the money you lost. So you had better not tell dad about the money you lost. இப்போ நாம ஹேட் பெட்டரை கொஸ்டின்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ பொதுவா நீங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எப்படி கேட்போம் சொல்லுங்க, இதை செஞ்சிடுறது நல்லது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். சோ அப்படி கேட்கறப்ப பாத்தீங்கன்னா நல்லது இல்லையா, சோ அந்த இல்லையா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வருது பாத்தீங்களா. சோ பொதுவா ஹேட் பெட்டரை யூஸ் பண்றப்போ hadn't you better அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது, இல்ல hadn't he better, hadn't we better இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது. நெகட்டிவா had நாட்டோட ஸ்டார்ட் பண்றதுதான் வழக்கம். ஆனா கூட பாசிட்டிவாவும் கேட்கலாம், had you better அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நமக்கு தமிழுக்கு ஈக்குவலண்டா அப்படின்னு வர்றப்போ அப்கோர்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்மே நிறைய hadn't you better தான் கொஸ்டின்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ நாம கொஞ்சம் முன்னாடியே டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்றது நல்லது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ அதெல்லாம் பாருங்க நல்லது இல்லையா அப்படின்னு வருது இல்லையா. சோ அதனாலதான் hadn't you better book, டிக்கெட்டை புக் பண்றது அப்படின்றனால hadn't you better book the tickets in advance அப்படின்னு நம்ம கேட்போம். சோ இதையே நம்ம had you better book the tickets in advance அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனா கூட ரொம்ப கரெக்டா ஆப்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம hadn't you better book the tickets in advance அப்படின்னு கேட்கறது தான் சரியா இருக்கும். சோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம பாட்டுக்கு திடீர்னு பண்ணினா நல்லா இருக்காது இல்லையா. முன்னாடியே அவங்களுக்கு தெரிவிப்பது நல்லது இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ இதையே நம்ம பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, had we better inform them before going there அப்படி கேட்டாலும் சரி, இல்ல hadn't we better inform them before going there சொல்லிடுறது கொஞ்சம் நல்லது இல்லையா அந்த மாதிரி கேட்கறதும் கரெக்ட் தான். சோ இந்த மாதிரி பாசிட்டிவா கேட்டாலும் சரி, இந்த மாதிரி நெகட்டிவா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஆனா மீனிங் என்னவோ சேம் தான். சோ இந்த வீடியோல நாம had better இதை எப்படி டேஞ்சர் இல்லைனா த்ரெட் இல்லைனா
வார்னிங் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி யூஸ் பண்றது, அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, கொஸ்டின் ஃபார்மேட்ல எப்படி யூஸ் பண்றது, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.